என்னது கேப்டன் டயலாக மறந்து நின்னாரா? மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட ஸ்பெஷல்னா ஸ்டண்ட்டும் அனல் பறக்கும் வசனங்களும் தான். அதோட புள்ளி விவரத்தோட அவரோட டயலாக் தியேட்டர்ல விசில் பறக்கும். அப்படிப்பட்டவர் ஆக்ஷன்னு சொன்னதும் வசனத்தை மறந்து நின்ன விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு பூந்தோட்ட காவல்காரன் படத்தோட டைரக்டர் செந்தில்நாதன். ஒரு இன்டர்வியூல பேசும்போது, நானும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் 1979ல் ரிலீஸ் ஆன மேட்மேக்ஸ் படத்தை பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழ் எடுக்க முடியுமான்னு யோசிச்சு எஸ்.ஏ.சி ஒரு கதையை எழுதினார். அதுல கேப்டன் விஜயகாந்த் தான் நடிக்கணும்னு டிசைடும் பண்ணோம். அந்த டைம்ல அவர் 2 வருஷமா நடிக்காம இருந்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்ஷன் சொன்னதும் விஜயகாந்த் டயலாக் பேசாம அப்படியே திணறி போய் நின்னாரு. அவர் மேல சந்தேகமே வந்துருச்சு. உடனே அவர், சார் இன்னைக்கு என்னை விட்டுடுங்க, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, டயலாக் பேப்பரையும் என்கிட்டயே கொடுத்துருங்க, நாளைக்கு வந்து நான் நடிச்சிடுறேன்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. அதே மாதிரி அடுத்த நாள் ஒரே டேக்ல பேசி நடிச்சதும் அங்கிருந்த எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சாங்க. அப்பதான் எங்களால பழைய விஜயகாந்த் பார்க்க முடிஞ்சதுன்னு ஷேர் பண்ணாரு டைரக்டர் செந்தில்நாதன்.